சிந்து பைரவின்னு எப்படிமோ இப்போ நியாயம் பேசுகிறதுக்காக எல்லாருமே வரைச்சிருப்பாங்க. அங்கே சிவா, சிந்து, ஸ்னேகா, சிட்டுன்ட்டு எல்லாருமே வராங்க. அப்போ ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க நம்ம சிந்து. இன்னைக்கு கண்டிப்பாக ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லாரும் விட்டு பிரிய வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. உடனே ஸ்னேகா இருந்துட்டு, சிட்டு நீ என்கிட்ட சொன்ன விஷயம் அப்படியே நீ சொல்ல போகிற அப்படின்றாங்க. எதுக்கும் பயப்படாது, யாருக்கும் பயப்படாது, நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அனபுரம் இருந்துட்டு, சிட்டு உண்மையை மட்டும்தான் சொல்லணும், எந்த காரணத்தை கொண்டு பொய் சொல்லக்கூடாதுன்றாங்க. அதனால உண்மையை பேசுன்றாங்க. ஆனால் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அதாவது சிந்து தான் இது மாதிரி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு டாக்டரோடைய ஃபோனை எடுத்து மெசேஜ் பண்ணா. ஆனால் அந்த விஷயத்துக்கு யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிந்து என்கிட்ட சொல்லி வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க. அன்னபூரணி இதை கிட்ட நான் நம்ப மாட்டேன், ஏன்னா சிந்து அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்க மாட்டான்றாங்க. அதுக்கு நம்ம ஸ்னேகா ஆண்டி நீங்கள் சிந்துவை நம்பாதீங்க, ஏன்னா சிந்து உங்ககிட்ட நல்ல மாதிரி நடிச்சு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான்றாங்க. ஆனால் உங்களுக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது. பல முறை நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்கன்ட்டு எவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் சிந்துவை சந்தேகப்பட மாட்டேன்றாங்க. சிந்து வாயாலே நிரூபிக்கலாமா அப்படின்றாங்க. இவ்வளோ விஷயம் சிட்டு சொல்கிறா, ஆனால் எதுவுமே பேசாத வாய மூடிட்டு இருக்கா பார்த்தீங்களா, அவளை கேளுங்கன்றாங்க. சிந்து இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்றாங்க. சிந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தயங்குறாங்க. என்ன சொல்ல போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.